friends, welcome back to my channel Subisurya's Tips and Tricks. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க தோட்டத்துல வாழை மரம் இருக்குது फ्रेंड्स. அது பாருங்க எப்படி காய்ச்சிருக்குதுன்னு. மேலே பார்த்த மாதிரி காய்ச்சிருக்குது. அங்க பாருங்க தென்னை மரம் எல்லாம் நேரா இருக்குது. ஆனா இந்த வாழைப்பூ மட்டும் எப்படி காய்ச்சிருக்குதுன்னு பாருங்க फ्रेंड्स. இங்க பாருங்க फ्रेंड्स, எல்லா மரமும் மேலே தான फ्रेंड्स தார் போடும். ஆனா இங்க பாருங்க फ्रेंड्स, இது இடையில வந்திருக்குது. இது எதனால இப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மரம் ரொம்ப ஹைட்டான மரம். ஆனால் இந்த மரத்தில் இடையில தார் போட்டிருக்குது. பூவும் கம்மி, வாழை தாரும் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்குது. இங்கே பாருங்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்குதுன்னு. உள்ளேருந்து வந்திருக்குது. இங்கே பாருங்கள் வாழைப்பூ. அங்கே பாருங்கள் தென்னை மரம். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. தென்னை மரம் நேர் தான் இருக்குது. ஆனால் இது மட்டும் மேலே பார்த்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தோட ஃபுல் ஹைட் பாருங்கள். எல்லா மரம் மேலே அந்த இடத்துல தான் தார் போடும். ஆனால் இந்த மரம் மட்டும் இந்த இடத்துல தார் போட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் இந்த மரம் தார் போட்டிருக்குது. இது மேலால் தார் போட்டிருக்குது. ஆனால் இது மட்டும் கீழால் தார் போட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எதுனாலேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சுபிசூர்யா ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எதனால இப்படி காய்ச்சிருக்குதுன்னு.